பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மறைவான மன்னா என்கிற நிகழ்ச்சிக்கு நேராய் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனம். நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு பிரியமானவர்களே, நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில அதிக நேரம் நம் தோல்விகளை சந்திக்க காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய பயம் தாங்க. என்னால முடியாது என்கிற எண்ணம் தான். இந்த 2 விஷயங்க தான் நம்முடைய வாழ்க்கையில பல தோல்விகளையும் நாம் தொடர்ந்து முன்னேற முடியாமல் அநேக தடைகளையும் கொண்டு வருகிறது. இந்த 2 காரியம்தான். ஏதாவது நான் ஒரு காரியத்துல நான் கால் வைத்தால் என்னால அது முடியாது, எனக்கு அதற்குள்ள பலன் இல்லை, எனக்கு அதற்குரிய ஞானம் இல்லை, என்னால அது முடியாது அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? முன்னாடியே ஒரு முட்டுக்கட்டை போடுகிறோம். தொடர்ந்து நம்ம அதுக்கு முயற்சி கூட பண்ணுகிறது இல்ல. முயற்சி என்று சொல்லும் போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. நான் உங்களோடு கூட அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தன்னுடைய பிரயாணத்துல ஒரு தூர தேசத்திற்கு போய் கொண்டு இருக்கும்போது அவன் சில வழிகளை கடந்து போனான். அப்படி அவன் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு பெரிய யானை ஒரு சிறிய சங்கிலியால் கட்டி இதை பார்த்த உடனே அந்த மனிதனுக்கு ஒரு பிரமிப்பு உண்டாயிருச்சு. இவ்வளோ பெரிய யானை ஒரு சின்ன சங்கிலியால கட்டப்பட்டு இருக்குது. இந்த யானை நினைத்தால் அந்த சங்கிலியை உடைத்து விட்டு ஈஸியா இதால தப்பிக்க முடியும். அப்படி இருந்தும் ஏன் இதால தப்பிச்சு போக முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமிப்பாக அந்த யானையும் அந்த சங்கிலியையும் அவன் பார்த்து கொண்டிருந்தான். அவன் இப்படி வளர்க்கிற அந்த யானை பாகான் அந்த வழியே போய் கொண்டு வந்து என்னத்தை பார்க்கிறாய் என்று இந்த மனுஷனோட கேட்டான். கேட்ட உடனே அந்த மனுஷன் அந்த பாகான் கிட்ட கேட்டானா, இந்த யானை இவ்வளவு பெரிதா இருக்குது, ஆனா சின்ன சங்கிலியை வைத்து அந்த யானையை கட்டி வைத்திருக்கிறீர்கள், ஏன் இந்த யானை அந்த சங்கிலியை உடைத்து விட்டு தப்பித்து போகவில்லை அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப ஆச்சரியமா இந்த கேள்வியை அந்த பாகனிடம் கேட்ட பொழுது அவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை நாம் தொடர்ந்து முன்னேற முடியாமல் இருப்பதற்கு இந்த பதில் ஒரு முக்கியமான காரணமா இருக்குது. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த யானையை நான் வாங்கும் பொழுது அது குட்டியா இருந்தது. குட்டியா இருக்கும்போது நான் இந்த சங்கிலி வைத்துதான் அந்த யானை குட்டியை நான் கட்டி வைத்திருந்தேன். வாங்கின புதுதுல அந்த யானை குட்டியா இருந்தனால அது அங்கே இங்கே ஓடி எப்படியாவது இந்த கட்டில இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று நிறைய முயற்சி பண்ணினது. ஆனா அது குட்டியா இருந்தனால அதால இந்த சங்கிலியை உடைத்து விட்டு அதால ஓட முடியல. நிறைய நான் முயற்சி செய்து பார்த்தது, ஆனா இதால முடியல. காலப்போக்குல அது என்னாச்சுன்னா தன்னுடைய இருதயத்துல அது சிந்தித்து கொண்டது, இதை உடைத்து விட்டு என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லி தன் இருதயத்துல அது சிந்தித்து கொண்டனால அது வளர வளர அது முயற்சி பண்ணுகிறதை நிறுத்தி விட்டது. இப்பொழுது இந்த யானை பார்ப்பதற்கு ரொம்ப பெரிதா வளர்ந்து விட்டது. ஆனாலும் இதோடைய மனதுல என்னன்னா, நான் என்னால இதை உடைக்க முடியாது, ஏன்னா நிறைய முறை நான் முயற்சி பண்ணி நான் தோல்வியை சந்தித்து விட்டேன், அதனால இதை என்னால உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த யானை அந்த சூழ்நிலையிலேயே வாழ ஆரம்பித்து விட்டது. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் இப்படிதான் பல நேரங்கள்ல நம்ம ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முற்படும் போது சில வேளைகளை நாம் தோற்று போயிருக்கலாம், சில வேளைகளை நாம் அவமானத்தை சந்தித்திருக்கலாம், பலருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நம் காரணமா இருந்திருக்கலாம். இவங்களால ஒண்ணுமே முடியாது, என்ன செஞ்சாலும் இவங்களால ஒண்ணுமே முடியாதுன்னு பலரும் நம்ம பார்த்து சொல்லியிருக்கலாம். பிரியமானவர்களே, பல நேரத்துல தோல்விகளை மாத்திரமே நாம் சந்தித்து வளர்ந்தவர்களா இருக்கலாம். எனக்கு பேச்சுக்கும் நாம் என்ன பண்ணுகிறோம்? காலப்போக்கில நாம் அடாப்ட் ஆகி விடுகிறோம். ஓகே, நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம இருதயத்துக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றுகிறது, நான் என்ன செஞ்சாலும் என்னால முன்னேறவே முடியாது, நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் என்னால வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு நிலைமைக்கு என்னால போகவே முடியாது, என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான், இதோட எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி நம்முடைய கனவுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டுவது போல கட்டி ஒதுக்கி வைத்து விடுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவச்சனமே, இங்க வேதம் சொல்லுகிறது, நம்ம யோசுவா 1:9 வாசிக்கிறோம், நான் உனக்கு கட்டளை இடவில்லையா, கலங்காதே, நீ போகிற இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து அப்படியே மழுங்கி போய் இருக்கிறோம்னா கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், எதற்கு கலங்காதீங்க, நான் முயற்சி பண்ணேன்னா நான் தோற்று போயிடுவேன், அதனால இந்த முயற்சியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே சோர்ந்து போயிருப்பீங்கன்னா, நாம் ஏற்கனவே வாசித்த பிலிப்பியர் 4:13 நம்ம வாசிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதற்கு முன்னாடி ஒருவேளை நீங்க கிறிஸ்துவை அறியாதவர்களா இருப்பீர்களானால், ஒருவேளை கிறிஸ்துவை நீங்கள் இதுவரைக்கும் முன்வைத்து
வைத்து ஒரு காரியத்துல நீங்க முயற்சி எடுக்காமல் இருப்பீங்கன்னா, எனக்கு பிரியமானவர்களே, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இதுவரைக்கும் நான் ஒரு காரியத்தை முயற்சி பண்ணேன். நான் ஒரு இடத்துல போய் ஒரு ஒரு தொழிலாகட்டும், ஒரு படிப்பாகட்டும், எப்படியாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துடணும், எப்படியாவது நல்ல ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாங்க நைட்டும் பகலும் எழுந்து படிக்கிறேன். ஆனாலும் என்னால அந்த பேப்பர்ல வரும்போது எனக்கு அந்த ரிசல்ட் வருகிறது இல்ல. ஆனா அந்த ரிசல்ட் வரும்போது எனக்கு அந்த மார்க் என்னால கெயின் பண்ண முடியல. நான் தொழிலை தொடங்குகிறேன். ஆனா என்னால அந்த தொழில்ல ஒரு நல்ல வருமானத்தை ஈட்ட முடியல. குடும்பம் ஒரு சமாதானமான ஒரு குடும்பத்தை நான் நடத்தி கொண்டு போகணும்னு விரும்புகிறேன். ஆனா என்னுடைய விருப்பம் என்னவா இருந்தாலும் என் குடும்பத்துல சமாதானமே இல்ல. கடனே வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா என் வாழ்க்கை கடனை நோக்கி மாத்திரம் தான் போய் கொண்டு இருக்குது. எனக்கு பிரியமானவர்களே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நான் ஒரு காரியத்தை முயற்சி பண்ணுகிறனால, என்னுடைய பலத்தை நான் சார்ந்து கொண்டு ஒரு காரியத்துக்கு முயற்சி பண்ணுகிறதுனாலதான் அந்த காரியத்துல என்னால என்ன பண்ண முடியலன்னா ஜெயத்தை பார்க்கவே முடியல. அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா சொல்லுகிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே. அப்ப நம்முடைய பலத்தை நம்பி ஒரு காரியத்துல நாம் செல்வோமானால் நிச்சயமாய் அந்த காரியத்துல நம்மளால ஜெயத்தை பெற முடியாது. இதுவரைக்கும் நம்மளை யார் என்ன பேசியிருந்தாலும் சரி, நம் நேசித்தவர்கள் கூட நம்மளை புறக்கணித்திருந்தாலும் சரி, இன்றைக்கு நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நாம் அந்த யானைக்குட்டியை போல இந்த சின்ன சங்கிலியில நாம் நிறைய வாட்டி முயற்சி பண்ணிருக்கிறோம். ஏன்னா அதை நம்பி நிறைய வாட்டி நாம் முயற்சி பண்ணிருக்கிறோம். ஆனா நம்மளால முடியல. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர், அதாவது நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினுடைய பலத்தை நாம் பெற்றுக்கொண்டு யோசுவாவில நாம் வாசித்தது போல அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவரை முன்வைத்து நாம் ஒரு வேலையை செய்வோமானால் நிச்சயமாய் அந்த காரியத்துல நம்மளால ஜெயத்தை பெற முடியும். அதனால சுய பலத்தினுடைய நம்பிக்கையெல்லாம் விட்டு பிரியமானவர்களே, நம்ம யாரெல்லாம் பேசினார்களோ, யாரெல்லாம் நாம் வேண்டாம் என்று நம்மை ஒதுக்கினார்களோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் நாம் அவமானப்படுத்தப்பட்டோமோ, எனக்கு பிரியமானவர்களே, அதே இடத்துல அந்த தடைகள் எல்லாம் உடைத்து விட்டு புறக்கணித்து நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பை பிடித்துக்கொண்டு பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொண்டு தொடர்ந்து நாம் கர்த்தருடைய கிருபையில நாம் முயற்சிப்போமானால் நிச்சயமா இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உங்களால முடியாது என்று இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. நம்மளால முடியாது எதுவுமே இல்லை. ஏன்னா நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மை பலப்படுத்தும் போது நம்மளால் முடியாது என்று சொல்லுகிற காரியங்கள் இந்த உலகத்துல ஒன்றுமே இருக்காது. அதனால நீங்க அவரை மட்டும் நம்பி, அவரை மட்டும் விசுவாசித்து, அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் முன்னோக்கி செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை நன்மைகளையும் கட்டளையிடுவார். அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படி இதுவரைக்கும் ஆண்டவரே தன்னுடைய சுய பலத்தை நம்பி ஆண்டவரே பிள்ளைகள் தோல்விகளை ஏமாற்றங்களை சந்தித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரே இன்றைக்கு விசுவாசத்தோடு கிறிஸ்து எங்களுக்கு கொடுக்கிற பலனை கர்த்தாவே நம்பி அதை பிடித்து கொண்டு யோசுவாவில நாங்கள் வாசித்தது போல கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர், எந்த சூழ்நிலையிலும் எங்களை கைவிடாமல் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இவர்கள் பிரயாசப்படுகிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கும்படியா இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you. For prayer support, please contact these numbers.